நண்பர்களே, உலகத்திலே சின்ன ஆண்ட்ராய்டு மொபைல், உலகத்திலே சின்ன பிரிண்டர், இன்னைக்கு இதுதான் பேசுபொருளா இருக்கு. உலகத்துக்காகவே இந்த குட்டியோண்டு ஆண்ட்ராய்டு மொபைலை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. உலகத்துக்காகவே இந்த குட்டியோண்டு பிரிண்டரை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இந்த ரெண்டு விஷயங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்றீங்க, இந்த வீடியோக்கு லைக்ஸ் கொடுங்க. ஸோ இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்போ தான் அதில் விஷயங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் பார்த்தீங்கன்னா எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கும். அதோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி மொபைல்களை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு என்னைக்கு வந்ததோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டச் ஸ்க்ரீன் மயமாயிடுச்சு. ஃபோனோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 6.5 6.7 இன்ச்லாம் வந்து ரொம்ப இருக்கு. இவ்வளோ பெரிய பெரிய தோசைக்கல் அளவுக்குள்ள ஃபோன்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம பேண்ட்டு பாக்கெட்டில் கூட உள்ள செட் ஆக மாட்டேங்குது, எல்லாம் பிதிக்கிட்டு இருக்கு அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி உள்ள மொபைல்களை தான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு குட்டியோண்டி மொபைலை வந்து சைனாக்காரங்க வந்து அறிமுகப்படுத்துறாங்க. யூனிஹெட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அறிமுகப்படுத்திருக்கு, ஜெல்லி 2 அப்படிங்கிற பேர்ல. ஸோ இந்த மொபைல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 கண்ட்ரில அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த யூனிஹெட். ஸோ இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படி பார்த்தீங்கன்னா முழுக்க ஆண்ட்ராய்டு 10 வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த போனோட ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா வழக்கமா நம்ம ஒரு போனை வந்து ஆண்ட்ராய்டு போன் வாங்குறோம்னா அதோட ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா 6.5 இருக்கும். அதாவது 6க்கு மேல தான் இருக்கும். 6.5 6.7 இந்த மாதிரி இன்ச்ல தான் இருக்கும். பட் இதுல வந்து 3 இன்ச் ஸ்கிரீன்ல ஒரு அழகான ஆண்ட்ராய்டு மொபைலை தயாரிச்சு வெளியிட்டிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 10 சப்போர்ட்டோட அதே மாதிரி MediaTek Helio சிப்செட் இருக்கு. இதுல 6GB RAM. கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. 2000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சகல வசதிகளும் இந்த ஜெல்லி 2 மொபைல்ல இருக்கு. முழுக்க ஆண்ட்ராய்டு 10ல வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இதுல வேற என்ன விஷயங்கள் இருக்குன்னா GPS இருக்கு, எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த மொபைலை வந்து விற்பனைக்கு வெளியிட்டாங்க. சோ இதோட விலை என்ன அப்படின்னா $130 வந்து சேல் பண்ற மாதிரி பிரைஸை வந்து செட் பண்ணிருக்காங்க. சோ தேவைப்படுறவங்க இதை வாங்கலாம். பட் இந்தியால இது அவைலபிளா இருக்கா அப்படிங்கிறது தெரியல, மென்ஷன் பண்ணல இந்த இடத்துலயும். பட் 70 கண்ட்ரீஸ்ல அவைலபிளா இருக்கு அப்படி சொல்லிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து உலகத்திலே குட்டியோண்டி பிரிண்டர். நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிரிண்டர் வந்து ஆபீஸ் முன்னாடி வச்சிருப்போம், வீட்டுல வச்சிருப்போம். அதெல்லாம் கொண்டு போறது ரொம்ப கஷ்டங்க. இப்போ இந்த குட்டியோண்டி பிரிண்டர் வந்துருச்சா, பாக்கெட்ல வச்சுட்டு எங்க வேணாலும் கொண்டு போல, எங்க வேணாலும் பிரிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உருவாக்கி இருக்காங்க ஒரு அமெரிக்கன் கம்பெனி. அமெரிக்கா வந்து லான்ச் ஆக்கப்பட்டிருக்கு. சோ இந்த குட்டியோண்டி பிரிண்டரை பத்தி விரிவா நம்ம பார்க்கலாமா? உலகத்திலே குட்டியான ஆண்ட்ராய்டு மொபைலை பாத்தீங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது உலகத்திலே குட்டியான பிரிண்டரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம், பேச போறோம். லைவா பார்க்க போறது இல்ல, ஒன்லி போட்டோ தான் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிக்க போறீங்க. சோ இந்த குட்டியான பிரிண்டர் வந்து எங்க இருந்து இறக்குமதி ஆயிருக்குன்னா உங்களுக்கு கலிபோர்னியா பேஸ்ட் செல்பிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த செல்பிக் S1 அப்படிங்கிற பேர்ல ஒரு குட்டியான பிரிண்டரை அறிமுகப்படுத்துறாங்க. சோ பார்க்கவே அழகா இருக்கு, ஒரு பென் மாதிரியே இருக்கு. அதாவது நம்ம எழுதுனா எப்படி இருக்கும், எழுதுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் இந்த குட்டியான பிரிண்டரை வச்சுட்டு. சோ அந்த பிரிண்டர் வந்து எதுக்கெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம்னா போட்டோ எடுக்கலாமா, அதே மாதிரி டெக்ஸ்ட் பிரிண்ட் அவுட் பண்ணலாம், அதுக்கப்புறம் பார் கோட், அதுக்கப்புறம் QR கோட், இது எல்லாத்தையும் நீங்க பிரிண்ட் பண்ண முடியுமா. இது இல்லாம நிறைய விஷயங்களுக்காக Selpic S1 பிரிண்டர் வந்து பயன்படுத்த முடியும்னு சொல்றாங்க. சோ ஈஸியா பாக்கெட்ல வச்சு கொண்டு போயிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கு. சோ இந்த Selpic S1 பிரிண்டரோட விலை என்ன இருந்துச்சுன்னா $60. அதே மாதிரி இந்த கிரவுட் ஃபண்ட் சைட்ல வந்து $100 ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இது நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் மாசத்துல இருந்து ஷிப்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து இந்தியால அவைலபிளா இருக்குமா அப்படிங்கிறது தெரியல, அதெல்லாம் மென்ஷன் பண்ணல. பட் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறாங்க ஒரு குட்டியான ஆண்ட்ராய்டு மொபைலும் ஒரு குட்டியான பிரிண்டரையும் அறிமுகப்படுத்துறாங்க சைனா, அமெரிக்கா. நண்பர்களே, ஒரு நல்ல ஒரு மெசேஜை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை பற்றியும் என்னுடைய சேனலை பற்றியும் ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அதாவது உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலையே இல்லை.